நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கோபிநாதன். அதாவது வரக்கூடிய நவம்பர் 23ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக போகுது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வேகமாக பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போகுது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போது. அது புயலாக உருவாகுமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறி. நம்மளுடைய சென்னை வானிலை மையம், இந்திய வானிலை மையம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் 2 தினங்களுக்கு அப்புறம் தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சிறிய மாற்றம் இப்போது ஏற்பட்டிருக்கு. இது வேகமாக உருவாக போகுது. இப்போ நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி நாளை நள்ளிரவே பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதற்கான சாதகமான சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக தமிழகத்தில் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமாக பார்த்திங்கன்னா இருக்க போது. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கரையை கிடக்குங்கிறத விட எந்த பகுதியில் மழையை அதிகமாக தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே கரையை கிடக்குமா, அங்கே கரையை கிடக்குமா, அந்த இடத்துல கரையை கிடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பேச்சு கிடையாது. இப்போ ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு மழையை நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. கடந்த 125 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு மழையை நாங்கள் பார்த்ததில்ல, இப்படி கொட்டுன்னு கொட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த மக்கள் சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, வரக்கூடிய நிகழ்வு தமிழகத்துக்கு தான் மழை தரப்போகிற ஒரு தீவிரமான மழை தரப்போகிற ஒரு நிகழ்வு. திருவள்ளூர் முதல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை விட வேணாம், எல்லா மாவட்டத்திலையும் மழை இருக்கும். ஆனால் பாதிப்பு எந்த இடத்துல மழை கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் இருக்கும். இது இலங்கைக்கு ஒரு தீவிரமான ஒரு பாதிப்பை கொடுத்து விட்டு தான் பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வரப்போகுது. நம்மளுடைய தமிழகத்துக்கு நேரடியாக பார்த்திங்கன்னா இது தீவிர மழையை தரப்போகிறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா வரக்கூடிய நவம்பர் 24, 25, அதாவது 25ஆம் தேதி, நம்ம நவம்பர் 25ஆம் தேதி முழுக்க இது இலங்கையுடைய கரைப்பகுதியை அடைய போகுது. இலங்கையுடைய கரையிலேயே நீடித்து நம்மளுடைய தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழையை தொடக்கி பிறகு இது வடக்கே கொஞ்சம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு நீடித்து இலங்கையில் ஒரு பலத்த மழையை கொடுத்து, இலங்கையில் ஒட்டுமொத்த பகுதின்னு கூட சொல்லலாம், நம்ம இலங்கையுடைய வடக்கு பகுதியில் தான் ஒரு தீவிரமான மழை கொடுக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் சிறிய மாற்றம், இலங்கையில் எல்லா பகுதியுமே வரக்கூடிய நிகழ்வுனால நமக்கு மழை கிடைக்க போகுது. ஆனால் தமிழகத்தில் எங்கே மழை பார்த்திங்கன்னா கூடுதலாக கிடைக்க போகுதுன்னா இது டெல்டா மாவட்டத்தில் ஒரு பலத்த மழையை தரப்போகுதுங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். இதுக்காக நம்மளுடைய தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்த போகிறாங்க. குறிப்பாக நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறனால அங்கே பார்த்திங்கன்னா போர்க்கால அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணிகள்லாம் ரொம்ப தீவிரப்படுத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதனுடைய நகர்வு, இதனுடைய பாதை என்பது இன்னும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது புயலாக உருவெடுக்குமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அது கேள்விக்குறி தான். ஏன்னா பார்த்திங்கன்னா இதனுடைய பாதை தமிழகம் ஊடாக கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகணும், அவ்வளோதான். நமக்கு மழை தரப்போகுது. அதாவது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பகுதியிலையும் மழை பார்த்திங்கன்னா வரக்கூடிய நவம்பர் 25ஆம் தேதியே தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழையை தொடக்கி 26ஆம் தேதி பரவலாக மழை தொடங்கும். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, மயிலாடுதுறை, கடலூர், அதன் பிறகு நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, ஒட்டுமொத்த கடலோர பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, எந்த மாவட்டத்தையும் விட வேணாம். அப்படியே உள் மாவட்டங்கள்னு சொல்ல போனோம்னா விருதுநகர், மதுரை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ஒரு மாவட்டத்தை விட வேணாம், ராணிப்பேட்டை, வேலூர், எல்லா பகுதியுமே அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல், அதன் பிறகு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு, அப்புறம் சேலம், எல்லா பகுதியுமே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீலகிரி, ஒட்டுமொத்த பகுதியுமே நல்ல மழையை கொடுக்க போகுது. கர்நாடகாவோட எல்லை ஓர மாவட்டமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா தருமபுரி, அனைத்து பகுதிக்கும் நல்ல பலத்த மழையை கொடுத்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தட்டுப்பாடு, மழை தட்டுப்பாடு, பல ஏரி குளங்கள் நிரம்பாமல் இருக்குது. இந்த ஏரி குளங்களை நிரம்பி
ஒரு பலத்த மழையை வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவிர நிகழ்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ரொம்ப தீவிரமாக இந்த நிகழ்வு வந்து ஒரு காற்றை கொடுத்துருமா, காற்று அச்சத்தை கொடுத்துருமா, கஜா புயல் போல் நம்ம மக்கள் வந்து டெல்டா மாவட்ட மக்களும் சரி, நம்ம தமிழ்நாட்டு மக்களும் சரி, ஏதாவது ஒரு புயல் வந்து அடிச்சுட்டு போயிடணும், ஏதாவது ஒரு புயல் காற்றோடு அடிச்சுட்டு போயிடும், அந்த மாதிரியெல்லாம் இங்கே இந்த மாதிரி ஒரு பயத்தை கிளப்புறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதற்கு அடுத்த கட்டமாக போணுச்சுன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காற்று சுழற்சி உருவாகிருச்சு. நேற்றே காற்று சுழற்சி உருவாகிருச்சு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த காற்று சுழற்சி இப்போ வந்து நாளைக்கு, அதாவது நவம்பர் 23 காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து சொல்லுவோம். சரியா? தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கோபிநாதன். நன்றி, வணக்கம்.